105வது பாடல், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, நான் கருத்தோடு துதித்திடுவேன் என்ற பாடல் நாம் யாரும் சேர்ந்து பாடுவோம். யெகோவா ஈரே, எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீங்கப்பா, நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய நாமங்களை நம்ம சொல்லி நாம் யெகோவா நிசியே, யெகோவா ராஃபா, யெகோவா ரூவா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், எங்களோடு கூட இருக்கீங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம பாடலை நம்ம பாடுவோம்.
ஹல்லேலூயா. நாம் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய அளவற்ற கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல் வைத்த அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் எழுந்து ஒரு 5 நிமிஷம் நன்றி செலுத்திட்டு அப்படியே நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் இதுவரைக்கும் நம்ம நடத்தின தேவாதி தேவனுக்கு எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தை சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கவும் ஜீவனோடு முதல்ல எழுதுறதே பெரிய கிருபைதான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவை பாராட்டி வர தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவாங்க. எத்தனையோ பேர் நான் நாளைக்கு நான் காலையில் பண்ண போறேன்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில் கூட அவங்க அந்த நேரத்தில் நைட்டில் தூங்குறவங்க காலையில் எழுப்ப முடியல. ஆனால் கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஜீவனை தந்து நல்ல சரீரத்தில் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து ஒவ்வொரு நாளும் கண்ணின் கருணையை போல பாதுகாத்த தேவனுக்கு எல்லாம் வாயில தந்து நன்றி செலுத்தலாமா? நன்றி செலுத்தலாமா? புதிய ஆண்டு இப்பதான் உள்ள பிரவேசத்து போல இருக்கு. ஆனாலும் கூட இந்த 15ஆம் தேதி வரைக்கும் கர்த்தரை பாதுகாத்தாரே. 2 மாதத்தையும் முழுமையாய் கடந்து வர இந்த 3ஆவது நாட்களையும் இந்த பாதி நாட்களையும் கடந்து வர கர்த்தருடைய பலம் நம்மளோட இருந்ததற்காக அப்படியே வாயில தந்து நன்றி செலுத்தலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை கிருபையாய் இந்த 2.5 மாதங்கள் எங்களை கிருபையாய் நடத்தி வந்தீங்களே, அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எங்க மேல இறக்கு வச்சீங்களே, அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எங்க மேல இசப்பா ஸ்தோத்திரம் அளவில்லாத அன்பு வைத்தீங்களே. நாங்க கூட நிறைய நேரத்துல சோர்ந்து போறோம்ப்பா, நிறைய நேரத்துல பலவீனப்பட்டு போறோம்ப்பா. அந்த ஒவ்வொரு நாள் உற்சாகமுள்ள ஆவினால எங்களை நிரப்பி உங்க கிருபையினால் எங்களை நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவன் அப்பா, எங்களோடு இருந்து நடத்தி வந்தீங்களே, எங்க கரங்களை பிடித்து நடத்துனீங்களே, எங்களுக்கு அப்பா ஆலோசனை தந்தீரே, எங்களுக்கு வழிகாட்டியா இருந்தீரே. எத்தனை கிருபப்பா, எத்தனை கிருபப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் உள்ள காயப்பட்ட ரத்தத்தினால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா ஒவ்வொரு நாள் கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்தீங்களே. நன்றி அப்பா. எத்தனையோ நேரத்தில் நம்ம தேவனை மறந்துருப்போம். இந்த ஒரு நேரத்தில் கூட அப்படி வலது கரத்தை ஏற்றி அர்ப்பணிப்போமா? எத்தனையோ நேரத்தில் ஜெபிக்காம இருந்திருக்கலாம், தேவ சமூகத்தில் காத்திருக்காம இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் கிருபையை எங்களை மன்னிங்கப்பா. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி ஒரு விஷயம் நம்மளே அறிக்கை செய்வோமா? நம்ம இருதயத்தை கர்த்தர் கொடுப்போமா? சுத்த இருதயத்தை எதிலே சிருஷ்டியும் வாசிக்கிறோம். சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பெருவிடத்திலும் அன்பு கூறுவாயன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வார்த்தைகளை நாங்கள் இன்னும் அதிகமாய் அன்பு செலுத்த ஒவ்வொருவரையும் நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க அளவில்லாத கிருபைகளுக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில அப்பா வாசம் எடுக்கிற தேவன், எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூட இருக்கீங்களா அவங்க மத்தியில இருப்பேன்னு சொன்ன தேவன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே. இந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்துல கூட அப்பா இந்த உபவாச நாள் எங்களோட நீங்க அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக, எங்க மேல வைத்த அளவில்லாத அன்பிற்காக, கிருபைக்காக, இரக்கத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தே நான் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தே நான் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை
பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமத்திற்காக தன்னைத்தானே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த தேவாதி தேவனே, அப்பா அந்த கால வெளியில கூட எங்களை உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்கப்பா. உங்க ரத்தத்தினால கழுவி எங்களை மீட்டெடுத்த தேவாதி தேவன், இதுவரைக்கும் எங்களை நடத்துனீங்களே அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. மீதியான மாதமும் நீங்க நடத்துங்கப்பா. இந்த மாதத்தின் மீதியான நாட்களும் நீங்களே எங்களை கரப்பிடிச்சு நடத்துங்கப்பா. எங்களுக்கு நல்ல வழிகாட்டி, எங்களுக்கு நல்ல ஆலோசகராய், எங்க இதயத்தில் உள்ள சிந்தைகளை அறிந்தவராய் கர்த்தர் நீ தேசப்பா. மனுஷங்க முகத்தை தான் பார்ப்பாங்க, கர்த்தர் இதயத்தை பார்க்கிற தேவாதி தேவன். உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாள்ல நிறைவேற்றி இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்த போற கிருபைகளுக்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. கர்த்தரை தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நன்றி அப்பா. ஒரு சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் கிருபையை எங்களோட இடைப்படுங்க. எங்களோட சுயம் வெளிப்படாதபடி தேவனோட நாம மகிமைக்கென்று அப்பா நாங்கள் அர்ப்பணிப்போடு விசுவாசத்தோடு ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தந்து அப்பா எங்களோட ஜெபத்திற்கு இந்த இடத்துல ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தருடைய செவிகள் கேட்கிறதற்காக, கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறதற்காக, எங்களோட விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தந்து விட்ட கிருபைகளுக்காக கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. உங்க கருத்துல எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்குறோம். உங்க நாம மாத்திரம் வைக்கப்பட்டிருக்கலாம். முதலாவது கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். இதனால எல்லாரும் 2 நாட்கள்ல 10வது நாட்கள்ல இருக்கிறோம். எத்தனையோ பேரு பாக்குறோம், எல்லா ஆலயங்களும் திறந்து ஆராதிக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் எனக்கு விசுவாசத்தோட தேவ சமூகத்துல நேரம் கிடைக்கும் போது அதை பயன்படுத்தி அநேக பிள்ளைகள் போய் காலையில ஆராதனை அட்டன் பண்றாங்க. அதே போல வெள்ளிக்கிழமையில மதியம் அட்டன் பண்றாங்க. கூட மாலையிலையும் சர்வீஸ் நடக்குது. எல்லா ஆலயத்திலும் தேவ பிரசன்னம் மகிமையா இருக்கும்படியாக. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தோம்னா 2 நாட்கள்ல நிறைய தெருக்கூட்டங்கள், நிறைய கர்த்தரை பத்தி அறியாத பிள்ளை மத்தியில நிறைய கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்குது. இன்னைக்கு நாம கூட புறஜாதியாரா இருந்த நம்மை கர்த்தர் அவருடைய ரத்தத்தினால கழுவி தாயின் கருவை உருவாக்குன்னு நம்ம தெரிந்தெடுத்து இதுவரைக்கும் அவருடைய பிள்ளையா நம்ம மாற்றி நடத்துற தேவன். அநேக பிள்ளைகளை பார்க்கிறோம். எல்லா கிராமங்களையும் பார்த்தோம்னா இன்னைக்கு நிறைய பேர் மூட நம்பிக்கையில விக்கிரகத்தின் கிரியைகளை சிக்கி கிடக்கிற பிள்ளை மத்தியில இந்த சுவிசேஷம் அவங்க உள்ளத்தை தொடரும். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இந்த சுவிசேஷ வார்த்தைகள் அங்க எந்தெந்த தெருக்கள்லாம் நடக்குதோ எல்லா தெருக்களையும் கர்த்தருடைய ரத்தத்தை ஊற்றி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ரத்தம் எனக்கு சகல பாவங்களை நீக்கும். பரலோகத்துல ஒரு பாவி மனதிருப்பது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. எத்தனையோ 2 நாட்கள் நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனா இந்த நாட்டில் நம்ம அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் இன்னைக்கு அநேக ஆத்துமாக்களை கொள்ளை தரும்படியாக யாராவது ஒருவர் வாரத்தோடு ஜெபிக்கலாமா? யாராவது உள்ளத்துல ஏவப்பட்டவர்கள், இன்னைக்கு நிறைய தெருக்கூட்டங்கள் நடக்கு. நிறைய பேர் அர்ப்பணிப்போடு சுவிசேஷ ஊழியம் பண்றாங்க. இன்னைக்கு இந்த 2 நாட்கள்ல நிறைய பேர் தேவ சமூகத்தில் காத்திருந்து எனக்கு ஒரு ஆத்மாவாவது நான் ஆதாயம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு ஆத்மாக்களை கொடுக்கும்படியாக இந்த ஊழியர்கள் நினைத்து அநேக அர்ப்பணிப்போடு தெருக்கூட்டங்களை பிரசங்கிக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் தேவ சமூகத்தில் காத்திருந்து இது நிமித்து ஒரு எழுப்புதல் வேணும்னு சொல்லி காத்திருப்பாங்க. அந்த காத்திருக்கக்கூடிய பிரதிகளை நம்ம காணும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக யாராவது ஒரு ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான அந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷமும் ஆண்டவரே இந்த 2 நாட்களை ஆசரிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த கனி இந்த வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களை வாழ வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. குறிப்பாக இந்த நாட்களிலே ஆண்டவரே ஒரு சரீரங்களை ஒடுங்கி சமூகத்திலே அதிகமாக காத்திருக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக அப்பா, நீ நல்லவர், நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, வார்த்தை உண்மை உள்ளவர் ஆண்டவரே. நீ அற்புதமான தேவன் ஆண்டவரே. நீ அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா. குறிப்பாக இந்த 2 காலங்களிலே ஆண்டவரே தினந்தோறும் ஆலயத்தில் ஆராதனை நடைபெறுகிறதப்பா. ஆண்டவரே, கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்கிறதப்பா, பெருஜப கூட்டங்கள் நடக்கிறது ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் சுவாமி உடைய சத்தியம் அறிவிக்கப்படுகிறது ஆண்டவரே. புறஜாதியான ஜனங்கள் ஒவ்வொருவரும் அதை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே இயேசு என்கிற வார்த்தை ஒரு காதுகளில் ஒலிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஜனத்தை எப்படியாவது கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. என் ஜனத்தை ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே அப்பா, அந்த கல்லான இதயத்தை நீங்க எடுத்துக்கொண்டு சதையான இதயத்தை ஆண்டவரே என் ஜனங்கள் ஒவ்வொருவரும் உள்ளாய் கர்த்தர் வைப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, செய்தி கொடுக்க அழைக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரின் வல்லமையை நீர் பயன்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரத்துக்கு ஏற்ற வார்த்தைகள், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாயிலே
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் எத்தனை எத்தனை ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே சுவாமி ஆண்டவரை பிரித்தெடுத்து ஆண்டவரை ஜனங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே ராஜா ஆண்டவரே, எல்லா வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் அற்புதம் செய்வீர்கள் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கண்ணீரை துடைப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே ராஜா உம்முடைய அற்புத கரம் ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் இறங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தனை பெரிய காரியங்களை செய்ய வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தி. தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தி. ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தி. ஐயா தினம் தினம் அற்புதம் செய்தி. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உன் அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உன் அன்பிற்கு அளவே இல்லை. அவை புதிதாயிருக்கும். அவை புதிதாயிருக்கும். தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். தெய்வமே இசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஊழியர்கள் மூலமா கர்த்தருடைய நாம மகிமைப்பட போகிறதற்காக அநேக ஆத்துமாக்கள் தெருக்கூட்டங்கள் மூலமா, கன்வென்ஷன் கூட்டங்கள் மூலமா அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய் தரப்போகிறதற்காக இந்த எல்லா நாட்களும் ஆலயத்தில் ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி புது சிருஷ்டியாய் மாற்றும்படியாக அப்படியே செய்ய போகிறதுக்காக கரங்களை கட்டி நடி செலுத்துவோமா, கரங்களை கட்டி நடி செலுத்துவோமா. அடுத்த ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அங்கே எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக், எங்க பார்த்தாலும் கிட்னி பாதிக்கப்பட்டிருக்காங்க, எங்க பார்த்தாலும் நுரையீரல் பாதிக்கப்பட்ட பல 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 வியாதிகளினால இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு அநேகர் மறிச்சுட்டே இருக்காங்க. கடந்த வாரத்துல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு சகோதரர், நல்லா இருந்த சகோதரர் தான் திடீர்னு மாட்டுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி அதை பேலன்ஸ் பண்ணி தூக்கி இருக்காரு. அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க. நிறைய இப்படி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பகுதியில் நிறைய ஒரு குடும்ப தம்பதிகள் கொஞ்சம் வயசுல கூட நிறைய பேர் ஹார்ட் அட்டாக், பெண்கள் கூட இப்படிதான் நிறைய மறைச்சு போறாங்க. இப்படிப்பட்ட பல பல வியாதினால நிறைய அநேக மரணங்கள். நம்ம காரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு உணவு பழக்கங்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்ததற்காக, ஒவ்வொருவரையும் தீர்க்காயுச கட்டளையிட்டதற்காக கரங்களை கட்டி நடி செலுத்துவோமா, கரங்களை கட்டி நடி செலுத்துவோமா. அடுத்து கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். இதனால குட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மூலமா பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியில வேலைக்கு போனா பாதுகாப்பு இல்லை. அது போக நிறைய நியூஸ், நம்ம நிறைய வந்து நியூஸ் பார்த்து நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். நிறைய பார்த்தோம்னா நிறைய செய்தி சொல்லிட்டே போறோம். பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம் மூலமா பிள்ளைகள் பழகி நிறைய பேர் தன்னுடைய எதிர்காலத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கு நிக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எவ்வளவோ சொல்றாங்க, நீங்க மொபைல் போன் அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு குட்டி பிள்ளைகள் அவங்க ஐடியால இன்ஸ்டா யூஸ் பண்ணி இன்னைக்கு இது யாரோ தெரியாத ஒரு நபர் மூலமா பிள்ளைகள் பழகி தன்னுடைய வாழ்க்கையில இழந்து போறதை நம்ம பாக்குறோம். இன்னைக்கு அந்த ஆண் நண்பர்கள் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி பிள்ளைகள் போயிட்டு இன்னைக்கு அவங்க 2-3 பேரா சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி பிள்ளைகள்லாம் இன்னைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியாம எதிர்காலத்தை இழந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொலை கூட செஞ்சு போட்டு போற சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு எல்லாம் விசேஷித்த ஞானத்தை தரும்படியாக கர்த்தருடைய